எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது மட்டும் காமனா இருக்கும். பாத்துறீங்களா? அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் வச்சு எப்படிடா கல்லா கட்டுறது? ரெண்டு அரசாங்கத்துக்கும் போட்டி தான். இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க. பொதுமக்களாகிய நாம் சொல்கிறோம், ஒரு சாமானிய தமிழக குடிமகன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன், இரண்டு அரசாங்கமுமே போதை பழக்கத்தில் சம்பந்தம். மற்ற விஷயத்துல முன்ன பின்ன இருக்கலாம். ஏன் இப்படி இருக்கணும்? போதை இல்லாத ஒரு மாநிலத்தை நீங்க உருவாக்குங்கள, சீரழிவுகள் தானா குறையுங்க. தீமைகளினுடைய தாயம் அதுதான். தீமைகளினுடைய ஊற்றுக்கண்ணே, தீமை சுனை எடுக்கிற ஆரம்ப இடமே போதை தான். பெரிய பெரிய மத கலவரம் எல்லாம் நடக்குது இல்லங்க. அந்த கலவரத்துல போய் நிக்கிறவன் வேணும்னே அடிச்சு ஒடிச்சு கண்ணாடி ஜன்னலா கடையை ஒடிக்கிறவன் எல்லாம் ரொம்ப குறைச்சலான ஆள் தான். கலவரம் பண்ண போறவனுக்கு இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அவனுக்கு நீங்க போதையை ஊத்தி கொடுத்தா போதும். அவனுக்கு மரமும் ஒண்ணுதான், மட்டையும் ஒண்ணுதான், ஆணும் ஒண்ணுதான், பெண்ணும் ஒண்ணுதான், பச்சை குழந்தையும் ஒண்ணுதான். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிகப்பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான போதனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த போதனைகளை தெளிவாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மதரசா மாணவ மாணவியருக்கான பட்டமளிப்பு மற்றும் திருமுறை கூட்ட நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளினுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய சமூகத்தில் சிறுவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் உள்ள நிதர்சனமான உண்மையையும் இன்னும் நாம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டுவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இரண்டாவது என்ன? நம்முடைய சமூகத்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே, குறிப்பாக நம்முடைய இளைய சமூகமானது அவர்களுடைய நடத்தையும் அவர்களுடைய வாழ்வியல் முறையும் எந்த வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது இரண்டாவது பக்கம். அப்போ இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் இளைஞர்கள் என்று யாரை தொட்டு நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள், தீயவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை பார்த்து மற்ற பெற்றோர்கள் எல்லாம் பேசுவார்கள், இருந்தா இந்த பையன் மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இவன மாதிரி எந்த பிள்ளை இருந்துடக்கூடாது என்றும் சொல்வார்கள். இப்போ நாம இந்த சூழ்நிலையில எது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை அமைக்க வேண்டும், குறிப்பாக இளைய தலைமுறையினர்கள் அவர்கள் எது போல் மாற வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், முஸ்லிம்கள் என்ன துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவினை மக்களுக்கு வழிகாட்டுதலாக கொடுத்தும் இருக்கிறார்கள். அது என்ன துஆ என்றால் மிகவும் இலகுவான துஆ தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ மின்ஹும், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்களாம், ரப்பனா, இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதை கூடிய அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த பங்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். உலகத்தில் எனக்கு வேண்டும் என்று மட்டும் கேட்டார்களே ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த விதமான நற்பேறுகளும் கிடையாது என்று முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள்,
மேலும் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களும் சொல்வார்கள், ரப்பனா, இறைவா, ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நலதை கொடு யா அல்லாஹ், வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மேலும் மறுமையிலும் எங்களுக்கு நலவை கொடு யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். வகினா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு, நரகத்தினுடைய தண்டனையை விட்டு எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ். இதுதான் இரண்டாவது வகையினர்களினுடைய துவா. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இரண்டாவது வகையினருக்குத்தான் உலாய் கலகும் நசி, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வினுடைய பாக்கியம் இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் புரியலையா? அதாவதுங்க, சீரழிவு என்பது எப்படி வரும் என்று சொன்னால், ஒரு மனிதன் மார்க்கத்தை தவறாக புரியும் பொழுதும் சீரழிவு ஏற்படும். ஒரு மனிதன் உலகமே கதி என்று கிடந்தாலும் அதுவும் சீரழிவை ஏற்படுத்தும். ரெண்டுமே ஒண்ணுதான். மார்க்கம்னா என்னன்னே தெரியல, மலைக்கு கூட பள்ளிவாசலுக்கு போகாம ஒரு பையன் வளர்றாரு. ராத்திரி தூங்குறதோ 1 மணி 2 மணி, எழுந்திருக்கிறதோ காலையில 10 மணி, அதுவும் அடிச்சு எழுப்பினாதான் எழுந்திருக்கிறான். இந்த மாதிரி ஒரு பையனோ பிள்ளையோ வளர்ந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சுயமாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. கூட ஒரு ஆள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும், இதான் உண்மை. ஆனா உலகத்திலேயும் ஒரு பையன் நல்லா இருக்கிறான், ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறாங்க, மார்க்கத்திலும் தெளிவுள்ளவராக இருக்கிறாரா, உங்கள் பிள்ளைகளை நீங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனே பார்த்துக்குவான். பையன் ஏதாவது தப்பு தண்டா பண்றானா, நீங்க வாட்ச் பண்ணவே வேணாம், அவனே அவனை சரி பண்ணிக்குவான். பையன் ஒழுங்கா நடக்கிறானா இல்லையா நீங்க நோட் பண்ண வேணாம், சரியாதான் நடப்பான். யாரோடையாவது பழகுறானா, இது இன்னைக்கு ரொம்ப மோசமானது. இன்னைக்குள்ள சமூகம் சீரழிவதற்கு பெரும்பகுதி காரணமே பிள்ளைகளை பெற்றோர்கள் கெடுக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, சமூகம் இருக்குல்லங்க, இந்த சமூகம் பிள்ளை கெடுவதற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது. சமூகம்னா கூட படிக்கிற பசங்கன்னு நினைச்சிடாதீங்க, அதுவும் ஒரு பகுதி. சினிமா எடுக்கிற ஆட்களும் சமூகம் தான், நடிக்கிற நடிகர்களும் சமூகம் தான், பெரிய அரசியல்வாதிகளும் சமூகம் தான். இப்படி எல்லா சமூகத்தினுடைய கூறுகளுமே சேர்ந்து நம்முடைய இளைஞர்களை, குறிப்பாக இளம் பெண்களை வேட்டையாடுகிற வேலையை பார்க்கிறது என்பதை இந்த உரையினுடைய இறுதியில் நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனியுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிமார்களுக்கு ஏராளமான செய்திகளை கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்த விஷயத்திலே அவன் எந்த பருவத்தை தேர்வு செய்கிறான் என்று சொன்னால், குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வலம்மா பலகா சுத்தா, அவர் தன்னுடைய இளமை பருவத்தை அடைந்தார். அப்படி அடையும் பொழுதுதான் ஆத்தைனாஹு ஹுக்குமஹு இல்மா, அவருக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வயசான காலகட்டத்தில் கொடுக்கலாம் தானே, ஒரு 180 வயசுல கொடுத்தா என்ன தப்பு? அனுபவமான ஆள் தானே. அல்லாஹ் அதை தேர்வு செய்யவில்லை, இளம் பருவத்தை தேர்வு செய்கிறார். நீங்கள் ஏன் அவருக்கு செல்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 40 வயது என்பது ஒரு கிட்டத்தட்ட இளம் வயதுக்கு நெருக்கம் தான். அப்பதான வயசு ஆயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் நுபுவத்தை வழங்குகிறான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், படிக்கிறோம். இதுக்கு ஏன் இந்த இளம் பருவத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்று சொன்னால், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளைஞன் நல்ல வழியில் நடக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அந்த ஊரில் உள்ள பல இளைஞர்கள் நல்லவர்களாக மாறப்போகிறார்கள் என்று பொருள். ஒரு இளைஞன் தவறான வழிக்கு போய்விட்டான் என்று சொன்னால் ஊரில் உள்ள பல நபர்களை இவன் கெடுக்க போகிறான் என்று அர்த்தம். அதான் உண்மை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எப்படியெல்லாம் அந்த மக்கள் தப்பித்து வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்குங்க நம்ம வாழ்க்கையில கெட்டு போறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டோ இதுல ஒரு 20% அன்னைக்கு இருந்துச்சு. 100க்கு 100 கிடையாது, அதை நான் ஏத்துக்கிறேன்.
இன்னைக்கு நாம வாழக்கூடிய உலகத்துல சினிமா இருக்கு, டான்ஸ் இருக்கு, கூத்துக்குமால் இருக்கு, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் உண்டு. ஆனால் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே இதில் 20% இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாதுல்ல. அவங்க ஒரு ஊர்ல வாழ்றாங்க, இதுதான் அவங்களுடைய உலகமே. வெளியில உள்ள பகுதியெல்லாம் போய் பார்த்தா தானே தெரிய முடியும். சவுதிக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, சிரியான்னு ஒண்ணு இருக்கு, ஷாம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேள்விதான் பட்டிருப்பார். அங்க உள்ள கெட்ட பழக்கம் அவருக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல பழக்கமாக தெரியுமா? அதுவும் தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு நாடு இருக்குதா இல்லையா? முன்னாடியே இருக்கத்தான் செய்யுது. அமெரிக்காவிலும் ட்ரைப்ஸ் இருந்தாங்க, பழங்குடிகள் இருந்தாங்க. இவர் ஏன் போய் கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? இருக்கிற நாடு உலகத்துல யாருக்குமே தெரியல, அவங்கவுங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் அவர் முதல்ல அமெரிக்காவை கண்டுபிடிக்கவில்லை. முதலில் அவர் சென்று கண்டுபிடித்தது வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, மேற்கிந்திய தீவுகள், அந்த நாட்டை தான் போய் பார்த்துட்டு இந்தியாவுக்கு நான் போக போறேன்னு அவர் ஏதோ ஒரு இதுல படிச்சுட்டு அங்க வர்றாரு. பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ்ல போய் இறங்கிட்டார். அங்கு பார்த்தா அவங்கள இந்தியர்கள் அவர் சொல்லிட்டாரு தவறுதலாக. அதைத்தான் வரலாற்றிலே செவ்விந்தியர்கள், ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. மேற்கு பகுதியில் இருக்கிறனால வெஸ்ட் இண்டீஸ், மேற்கிந்திய தீவுகள் என்று பெயர் வந்தது. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸுக்கு இந்தியாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கும் கிட்டத்தட்ட 15-20,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது என்பது தனி விஷயம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பகுதிக்குள்ளாகத்தான் வாழ்கிறார்கள். இப்படியாப்பட்ட நேரத்தில் தான் ஒரு நாட்டை அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை நம்மிலிருந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பே என்றால் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தெரியாத மக்களாக தான் அன்னைக்கு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். இந்த சீரழிவில் இருந்து அவர்கள் எப்படி எல்லாம் தப்பித்து வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். தாய்மார்கள் மிகுதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆழமாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க பயான்ல சொல்றீங்க, பாய் நல்லாதான் இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேன்றானே. இப்படிதான் நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க, என் மகன் சொன்னா கேட்கவே மாட்டேன்றது, போனு தான். அதுல இன்னைக்குள்ள பிள்ளைகள பாத்தீங்கன்னா, நீங்க போனை மட்டும் அதுகளுக்கு வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் அது செஞ்சிருங்க. ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன்றது, சாப்பாடு விட்டுறாங்க அம்மா, சாப்பிட மாட்டேன்றது. கடைசியில் என்ன செய்யறாங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க போனை வச்சு கொடு, போன்ல ஏதோ பொம்மையோ பாட்டா படமோ வச்சு கொடுத்தாச்சு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுது, சோறை கொடுத்தாலும் சாப்பிடுது, இட்லியை கொடுத்தாலும் சாப்பிடுது, என்னன்னாலும் அது செய்கிறது. வானா வருது, போனா போகுது, ஒரு பொம்மையை போல மாறி விடுகிறது. இது கடைசியில யாருக்கு பெரிய பிரச்சனையா போய் முடியும் தெரியுமா? பெற்றவங்களுக்கு தான். இது ரொம்ப மோசமான ஒரு பண்பு, தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்ற ஒரு விஷயம் எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால், இளைஞர்கள், நம்முடைய சமுதாய மக்கள் சீரழிவு என்று தெரியாமலேயே சீரழியும் போதுதான் ஆரம்பிக்கிறது. தப்புன்னு தெரிஞ்சா அதுல இருந்து தப்பிச்சிடலாங்க. தப்புனே தெரியலாட்டி என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? ரோட்ல கிடக்குது தண்ணி, இது அசுத்தமான சாக்கடை தண்ணி என்று தெரிந்தால் ஒதுங்கி போவதற்கு வாய்ப்பு உண்டு. இது சாக்கடைன்னு அவன் புரியவே மாட்டான், அப்புறம் எங்கிருந்து அவன் அதுல தள்ளி போவான். அப்ப அவர்களுக்கு புரிய வைப்பது நம்முடைய கடமை தான். அந்த கடமை இளைஞர்கள் எப்படி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் சீரழியாமல் நல்ல மனிதர்களாக மாற வேண்டுமா, அவர்கள் முதலில் கையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தொழுகை தான். இதுல மறுப்பே கிடையாது, இதுல ஆட்சேபனையே கிடையாது, இதுல யாரும் மாற்று கருத்து வைப்பதற்கு 1% கூட இடம் கிடையாது. 100%. எந்த ஒரு இளைஞன் தொழுகையாளியாக மாறிவிட்டானோ, அல்லாஹ்வை அஞ்சி மாறிவிட்டானோ, அவனை வேறு எவ்வளவு பெரிய தீய சக்திகள் கெடுக்க முற்பட்டாலும் வாய்ப்பு குறைவுதான், ஒட்டவே ஒட்டாது. அவன் என்னதான் தீமை ஒட்டினாலும் சரி, இவன் தனித்து விளங்குவான். நீங்கள் பார்க்கலாம், நாம் ஹதீஸிலே படிக்கும் பொழுது சீரழிவை விட்டு தப்பித்த இளைஞர்கள் என்று ஒரு தொகுதியை எடுத்து படித்தோம். படித்தால் அதுல மிக பிரம்மாண்டமான இடத்தை எல்லா நேரத்திலும் பிடிக்கக்கூடிய சஹாபி யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புதல்வன் அப்துல்லா.
அவங்க பையன் தான். அந்த அப்துல்லா அவர்கள் எப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இபாதத்திற்கு, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை நான் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது ஒரு கனவு கண்டேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கிறது. சுபுஹ் தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும் பொழுது இருக்கிற சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தான் கண்ட கனவுகளை எடுத்து சொல்லுவாங்க. நான் இந்த கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்? நான் இந்த கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்? கேட்பது வளமையான ஒன்று. இப்னு உமர் சொல்லுகிறார், எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. நானும் அந்த கனவை பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும்னு எனக்கும் ஆசை. நான் ஒரு இளைஞனா தான் இருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் எனக்கும் ஒரு கனவு வந்தது. அது என்னவென்றால், என்னை 2 வானவர்கள் வானுலகிற்கு அழைத்து செல்கிறார்கள். சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ் கிடையாதுங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போறாங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு கிணறு போன்று ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதி, வட்டமா கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணற்றினுடைய ஓர பகுதிகளில் மிகப்பெரிய தூண்கள் போல இருந்தது. அந்த தூண் அருகே நின்று நான் கிணற்றுக்குள்ளாக எட்டி பார்த்தேன். பார்க்கும் பொழுது அந்த கிணற்றுக்குள்ள கிடந்த ஆட்கள் யார் தெரியுமா? எனக்கு யாரெல்லாம் பழக்கமா இருந்தாங்களோ, வேண்டியவங்களா இருந்தாங்களோ அந்த மக்கள் தான் கிடந்தாங்கன்னு சொல்றாங்க. ஊர் உலகத்துல பழகவும் இல்லைங்க. முஸ்லிம்களா, சொந்த பந்தமா, உறவினர்களா, தெரிந்தவர்களாக பழகக்கூடிய அந்த மக்கள் தான் உள்ள கிடக்குறாங்களா. அவர் பார்த்துட்டு அழைத்து வந்த மலக்குமார்களிடம் கேட்கிறார், மன் ஹாவுலாய், ஏன் இவங்க கிடக்குறாங்க? உங்கள யாரு? எதுக்காக இதுல கிடக்குறாங்க? அப்ப சொல்லப்படுகிறது, இவர்கள் நரகத்தில் கிடக்கிறார்கள், இது நரகத்தினுடைய கிணறு என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், இது நரகம் என்று தெரிந்த உடனே அவர்கள் சொன்னார்களாம், இறைவா, இந்த நரக கிணத்தை விட்டு யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ் அஊது பில்லாஹ், இறைவா உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பில்லாஹ், உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ். ஒரு முறை அல்ல, 3 முறை கேட்கிறார் அந்த சஹாபி. ஏன்? அவர் விளக்குகிறார், பாருங்கள், இத நான் என்னுடைய சகோதரி ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவியார் அவங்கள்ட்ட சொல்லலாம்னு நான் வந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை. அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, ஹப்சாமியார்ட்ட சொல்லும் பொழுது இந்த கனவை எடுத்து சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த நேரத்திலே ஹப்சா அம்மையார் அவர்கள் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே அவங்க இடத்துல எடுத்து சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் வந்தாங்க, இப்படி கனவு கண்டாங்களாமா, உங்கள்கிட்ட சொன்னாங்க தூதர் அவர்களே, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கப்படுத்துகிறார்கள், பாருங்கள். நிஅமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லாஹ் ரொம்ப நல்ல பையன், நல்ல மனிதர் தான், சாலிஹான புள்ள, அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரின் வாசகம். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடத்துல 9 நல்ல பழக்கம் இருக்கும், ஒரே ஒரு தீய பழக்கமோ அல்லது ஒரு போதாமை அவன் இடத்துல இருக்கலாம். சரி வர மாட்டாங்க, அவன் தூக்கி போடுவாங்க, அப்படியெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. அந்த ஒன்றையும் சரி செய்து 10 நல்ல பழக்கம் உள்ளவராக மாற்றுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுடைய தூதரிடம் உண்டு. அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லாஹ் ரொம்ப நல்ல பையன், ஆனா அவர் இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் போதாமையா இருக்கு. அது என்ன தெரியுமா? லவ்கானை சல்லீபில்லை, அவங்க இரவு நேரத்தில் தொழுதா நன்றாக இருக்குமே. ஃபர்லான தொழுகை சொல்லலங்க, அது ஆல்ரெடி அவங்க தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய தொழுகை எது? லவ்கானை சல்லீபில்லை, இரவு தொழுகை தொழுதால் நன்றாக இருக்குமே. இன்றைய இளைஞர்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை இளைஞர்கள், இளம் பெண்கள் இரவு நேரத்தில் தொழுகை கடைபிடிக்கிறோம் என்று பாருங்கள். நான் தான் 5 வேளை தொழுகிறேனே பாய், என் புள்ள அதெல்லாம் கரெக்டா தொழுதுருவான், சும்மா இருக்கீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி யாராவது சொல்றீங்களா? அது பெரிய ஆச்சரியமான செய்தியே கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா? 5 வேளை தொழுகிறது விரும்பினால் விரும்பாட்டான் தொழுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கவல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அதாவது முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்களே, அதில் மாற்று கருத்து கொள்வது அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று குர்ஆன் சொல்கிறது. இது சர்வாதிகாரம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா கட்டுப்பாடு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன், யாரும் உடைக்க முடியாது என்கிற அளவிலான ஒரு கட்டுப்பாடு. இப்படி போட்டு ஐவேளை தொழுகைய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கடமையாக மாற்றி விட்டான். அதுல மறுப்பில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்ன? இரவு நேரத்துல தொழுதா நல்லா இருக்குமே, அந்த பையன் தொழுதாருன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சொன்னாங்களே. அப்போ அவருடைய பையன் அப்துல்லாஹ் அவர்களுடைய பையன் அழகான ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். என்னுடைய தகப்பனார் என்னிடம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பத்தி இப்படி சொன்ன பிறகு, லவ்கானி சல்லி பில்லை, இரவு நேரத்தில் தொழுதா நல்லா இருக்குமே என்று என் குறித்து சொன்ன பிறகு நான் இந்த தொழுகையை விட்டதே கிடையாது. அப்துல்லாஹ் அவர்களுடைய மகன் சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன பிறகு இரவுல ரொம்ப ரொம்ப குறைவா தான் தூங்குனாங்க. அவங்க விழித்திருந்து தொழக்கூடிய காட்சிகள் தான் மிகுதியாக இருந்தது என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய உலக சாதனை தெரியுமா? நீங்க நம்பினால் நம்பாட்டாலும் தான் உண்மை. இன்னைக்கு உள்ள பரபரப்பான உலகத்துல இளைஞர் மட்டுமல்ல, பெரியவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன், தினசரி ஒரு மனிதன் சுபுகு தொழுகைக்கு கரெக்டா அவர் அட்டன் ஆயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு நீங்க கோல்டு மெடல் கூட கொடுக்கலாம். அதான் உண்மை. ஆண்களுக்கு நான் சொல்றேன், பெண்கள் கூட எழுந்திருச்சான்னு வச்சுங்களேன். ஒரு ஆண் வர்க்கத்தை சார்ந்த ஒரு இளைஞன் குறிப்பாக தினசரி சுபுகுக்கு கரெக்டா அட்டன் ஆயிடுறான். எத்தனை மணிக்கு படுத்தாலும் சுபுகுக்கு எந்திரிச்சான்னு வச்சுங்க, அவனுக்கு நீங்க கின்னஸ் அவார்டு கூட கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு இளைய வர்க்கத்தை தவறுகளை விட்டு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு மூக்கணங்கயிறு தொழுகதாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு இல்லாத சக்தி கூட ஒரு தொழுகைக்கு இருக்கிறது. அதுதான் சீரழிவை விட்டு நம்முடைய சமூகத்தை தடுக்கும். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், தொழுகை இல்லாததனுடைய விளைவு, மார்க்கம் இல்லாததனுடைய விளைவு, இளைய சமூகத்தார்கள் தான் எதற்கு ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று தெரியாமலேயே தவறில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப பரிதாபம். நான் செய்யறது தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணுவாங்கல்ல, அது வேறங்க. அவங்க கூட மாத்திடுவான். தப்பு செய்யறோம்ன்றது தெரியாமலே தப்பு செஞ்சா, எனக்கு காய்ச்சல் இல்லைன்னு ஒருத்தன் நம்பிட்டானா அவன் எப்படி வைத்தியம் பார்ப்பான்? இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இளைய சமூகத்தார்கள் 2 தமிழ்நாட்டை நான் பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய 2 காட்சிகளை நான் பார்த்தேன். ஒரு பகுதியிலே ஒரு நாளிலே, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அறிவு திருவிழா என்று நம்முடைய மாநில அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. அதுல என்னென்னலாம் காட்சி? அறிவு திருவிழா பேசுறாங்க யார் தெரியுமா? எளிய குடும்பத்திலிருந்து அல்லது நடுத்தர உயர்மட்ட குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு படிச்சு செலவழிச்சு சிரமப்பட்டு அரசாங்கத்தினுடைய உதவியை வாங்கி ஒரு நல்ல நிலைக்கு வந்தவங்க. அது எல்லா துறையிலையும், விளையாட்டுலையும் சரி, படிப்புலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, ஒரு உயரத்துக்கு வந்தவங்க. இவங்க ஒரு ரகம். இந்த மக்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன? ஒரு நடிகர் வர்றாருங்கிற ஒரு அல்ப காரணத்துக்காக வேண்டி 41 பேர் போய் செத்தானே, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இப்ப புரிகிறதா? தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தான், அதை நம்ம மறுக்கல. கல்வியில முன்னேறினா மட்டும் பத்தாதுங்க, அரசியல் அறிவுல முன்னேறணும், சமூக அறிவுல முன்னேறணும், ஒழுக்கவியல்ல முன்னேறணும். இந்த 41 பேர் போய் இறந்து போனாங்களே, இவங்க எல்லாரும் படிக்காத மக்களா? அப்படியா சொல்ல முடியும்? படிப்புக்கும் அறிவுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. படிக்காத ஆட்கள் எல்லாம் பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள், அதையும் பார்க்கிறோம். படித்த ஆட்கள் எல்லாம் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள், அதையும் பார்க்கிறோம். எனவே படித்தவர்கள் அனைவரும் தான் அறிவாளிகள் என்பதே ஒரு முற்று முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோட்பாடு. அன்னைக்கு 41 பேர் போனா கரூர்ல, ஒரு ஆளு, அவரும் இந்திக்காரர், தமிழ்நாடு கிடையாது. பிழைப்பு நடத்துவதற்காக தமிழ்நாட்டில் வெள்ளிப்பட்டறையில வேலை பார்க்குற ஒரு பையன், அவன் பார்த்தீங்கன்னா அப்படி போய் சேர்ந்துட்டான். இது என்ன சொல்றது? இதுல நம்முடைய சமூக மக்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அரசியல் கட்சிகளுக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது பசங்கள்லாம் இப்படி போறாங்க, இவங்களை வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகளின் மூலமாக இளைஞர்களை குறிவைத்தே பிரச்சாரம் செய்யப்படுகிறது.
இளைஞர் மாநாடு, இளம்பெண்கள் மாநாடு, இளைஞர்களுக்கான கூட்டம் பாக்குறீங்கல்ல. இப்ப புரிஞ்சுக்கணும், அரசியல் கட்சிகள்லாம் அவர்கள், அதாவது கட்சியினர்கள் அவர்களுடைய பண்டம் பறி போகிறது என்கிற பயத்துல தான் இப்ப இந்த கூட்டமே நடத்துறாங்க கட்சிக்காரங்க. ஏன்னு சொன்னா ஓட்டு மிஸ் ஆகுதுல. புதுசா வர்ற ஆட்கள் எல்லாம் அவன் இந்த ஆளுக்கு போய் ஓட்டு போட்டுமா என்று பயந்து செல்கிறார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை. நாம சொல்லுவது என்ன தெரியுமா? ஓட்டுக்காக மட்டும் இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள், ஒழுக்கத்திற்காகவும் காப்பாற்றுங்க. இப்ப புதுசா ஒரு ஆள் நடிகர் கட்சி தொடங்கின உடனே எல்லாரும் அந்த பக்கம் போயிருவாங்க பயந்தடிச்சுட்டு கட்சிக்காரன் வர்றாங்களே. இப்ப இதுக்கு முன்னாடி அவர் படத்தை பாட்டு கெட்டு போனாங்க, அது இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இதுக்கு முன்னால சினிமா படம், எல்லா சினிமா படத்தையும் பார்த்து கெட்டு குட்டிய சவரா போச்சே ஒரு புள்ள, அது பெருசா தெரியல. வீட்டை விட்டு ஓடிச்ச, அது பெருசா தெரியல. எப்ப இவர்களுக்கு வலிக்கிறது, ஓட்டு பறிபோயிருந்தவனே தான் கலந்துக்கு வர்றாங்க. இதைத்தானப்பா படிச்சு படிச்சு சொல்றோம், இதைத்தானப்பா காலகாலமா சொல்றோம். நம்முடைய சமூக மக்கள் சீரழிவது என்பது நீங்க நினைக்கிற மாதிரி படிக்காம இருக்கிற மட்டும் நினைக்காதீங்க. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இன்றைக்கு சீரழிவு தலை விரித்து ஆடுவதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய சமூகத்துல எப்படியெல்லாம் இளைஞர்கள் வாழ வேண்டியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்களேன். அதாவதுங்க, ஒரு ஊர்ல நம்ம பார்க்கிறோம், என்னன்னே தெரியாத ஒரு இளைய சமூகம். அவன் பாத்தீங்கன்னா தலையில கொடியை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் முஸ்லிமுக்கு அழகா? மற்ற சமுதாய மக்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்களை தடுத்து பிடித்து நிறுத்த முடியாது. நம்ம சமுதாயத்தை காப்பாற்றலாமா இல்லையா? குறைஞ்சபட்சம் அதாவது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம்லங்க. அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் போய் இது மாதிரி கூட்டத்தில் இருக்கிறார். நடிகருடைய கூட்டத்தை மட்டும் சொல்லவில்லை, பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்தா நான் சொல்றேன். புர்கா போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு போய் நிக்கிறாங்கன்னா அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஏமா முகத்தை மறைக்கிறதே நான் ஒழுக்கத்தினுடைய உறைவிடமா இருக்கிறேன், என்ன யாரும் மாற்றக்கூடாது அந்த எண்ணத்துல தானே மறைக்கிறாங்க. அது சரியா தப்பான்றது ரெண்டாவது விஷயம். எண்ணம் என்ன எண்ணம் அதானுங்க. அப்படி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு போய் நின்று அவர் தான் வேணும், இவர் தான் வேணும், இவர் இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன், இதெல்லாம் பேசுற பேச்சா? யோசித்து பாருங்க. அப்ப நம்முடைய இளைய சமூகம் எங்கு தவறுகிறது என்று சொன்னால், அடிப்படையிலே அவர்கள் மார்க்கத்தை படிக்கவில்லை. மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியவில்லை, இஸ்லாம் என்றால் என்னவென்று புரியவில்லை, புர்கா எதற்கு அணிகிறோம் என்பதை அவர்கள் கொஞ்சம் கூட அவதானிப்பது கிடையாது. இப்படி ஒரு சமூகம் வந்தால் யோசிச்சு பாருங்க, நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீங்க எங்கேயும் போய் பார்க்க வேணாம், நம்ம தமிழ்நாட்டை விட்டுருங்க, இங்கு இல்லாம வட மாநிலங்களுக்கு போய் பாருங்க. போய் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் முஸ்லீம்ன்றதுக்கு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியாம தான் இருக்கும். முஸ்லீம் பெண்களா இருக்கிறாங்க, புர்கா அணிந்து இருக்கிறார்கள். நான் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பும் போது பல 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 லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே பேயும் விசாசம் மாதிரி என்னடா அப்படியா நிற்பாங்க என்பது போல நமக்கு என்ன செய்கிறது, நினைக்க தோன்றுகிறது. ஆனா பார்த்தா அவன் எப்படி இருக்கான், அங்க போய் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதுல இருந்து எல்லாமே ஒரு ஆளை பார்த்தாலே விவகாரமானவனா இருப்பான் போல என்று நினைப்பது போல. அதுல பகுதிக்கு பகுதி நம்முடைய தமிழகத்திலும் இருப்பதை நான் பார்க்கிறோம். ஒரு பையன் அவன் என்ன செய்யறாங்க, ஒரு மாதிரியா ட்ரெஸ் ஃபேஷன் இப்ப புதுசா சொல்றாங்க இல்ல, அதை போட்டுக்கிட்டு நிக்கிறான். அவன்கிட்ட நான் அப்படியே நேரவே கேட்டேன், ஏன் தம்பி, ஒரு ஆள் வெள்ளைக்கிளி வெள்ளை சட்டை போட்டு இந்த வழியா அப்படி நடந்து போறான்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்றாரு, முட்டிக்கால்ல வேஷ்டியில அப்படி கிழிச்சு விட்டுருக்காரு. சரிங்களா, நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுங்க. சட்டையை எங்க முழங்கை கிட்ட கிழிச்சு விட்டுருக்காரு. இந்த வயிற்றுக்கிட்ட ஒரு மாதிரி கட்டிங் போட்டு ஏதோ பிச்சு விட்ட மாதிரி சட்டை இருக்கு. இப்படி கிழிஞ்ச சட்டையையும் கிழிஞ்ச வேட்டியையும் ஒருத்தர் உடுத்திட்டு இந்த தெருவழியா போறாரு, இல்ல உங்க பக்கத்துல வராருன்னு வச்சுங்களேன், அவருக்கு பேர் என்னமா சொல்லுவீங்க, பைத்தியக்காரன். அப்படி ஒரு ஆள் வந்தா என்ன பண்ணுவீங்க, தெரிச்சு ஓடிடும். ஐயோ வேணாம்பா, ஒரு முறை கூட்டு போகுங்க அப்படின்னு எழுந்திருந்து ஓடி விடுவார்கள். தானே நடப்பு. அப்ப சட்டை கையிலையும் கிழிச்சுக்கிட்டு வந்தா கிருக்கன், பைத்தியக்காரன், பேயன் என்னவெல்லாம் சொல்லுவோமோ அவ்வளவும் ஆளுக்கு ஆளு வகை வகையா சொல்லிடுவோம். சரி, இப்ப அப்படியே வேற மாதிரி வாங்க. ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு 15 வயசு மதிக்கிற மாதிரி ஒரு பையன் ஜீன்ஸ் பேண்ட் உடுத்திருக்கான். புரியுதா, ஜீன்ஸ் பேண்ட் உடுத்தி அவனும் அதே மாதிரி முட்டிக்கிட்ட கிழிச்சிட்டு அவருக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். சட்டையில முழங்கை கிட்ட கிழிச்சிருக்கான். பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி குதறி விட்ட மாதிரி சட்டையே ஏதோ வேட்டிருக்கிற வாசி மாதிரி நிக்கிறான்னு வச்சுக்கோங்க.
இதுக்கு பேர் என்னங்க? ஃபேஷன். சட்டையும் கையிலையும் கிழிச்சுக்கிட்டா கிறுக்குத்தனம், பேண்டையும் சட்டையும் கிழிச்சுக்கிட்டா ஃபேஷன். இதைத்தான் சீரழிவுன்னு சொல்றோம். புரியுதா? அதாவது இன்னைக்குள்ள மார்க்கெட்டை எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, பிசினஸ்ல இளைஞர்களை குறிவைத்து, இளம் பெண்களை குறிவைத்து பல்லாயிரம் கோடிக்கு வியாபாரம் பார்க்கப்படுகிறது. உங்க வீட்டு பிள்ளையும் குறி வைப்பான், என் பிள்ளையும் குறி வைப்பான், ஊரா வீட்டு பிள்ளையும் குறி வைப்பான், எல்லாரையும் குறி வச்சுதாங்க வியாபாரமே பண்றான். எப்படி எப்படி எல்லாம் பண்றான்றீங்க? ஏங்க, சின்ன பிள்ளையில எதையெல்லாம் முட்டாள்தனம் மூடத்தனம் நினைச்சோமோ அதெல்லாம் இன்னைக்கு காசு. முடி வெட்டும் போது சின்ன பிள்ளையில ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்பெல்லாம் வந்து இந்த பாக்ஸ், இது என்னது என்னென்னமோ விட்டுறாங்கல்ல, இந்த கன்றாவி கர்மாந்திரம் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன இருக்கும்? இந்த போலீஸ் கட்டிங் ஒன்று தான் ஃபேமஸா இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த கிராப் வெட்டுவாங்கல்ல போலீஸ்காரங்க, ஒட்டை வெட்டி இருப்பாங்க பாருங்க, இதான் இருக்கும். நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா வச்சுட்டு இருப்பாங்க. இதை போய் ஆர்வத்தில் வெட்டிட்டு வந்துடுறது. அப்ப அம்மா மாதிரி அத்தா மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க? காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் போடும் சலூன் கடையில விட்டு, சலூன் கடை காட்டு சண்டை. ஏங்க, இவனுக்கு ஏன் இப்படி வெட்டி விடுறீங்க? அவன் தாங்க வெட்ட சொன்னான், அவன் சொன்னா நீ வெட்டிடுவீங்களா? அவங்கள்ட்ட போய் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு கடைசியில் ஒழுங்கா வெட்டி விடுங்கன்னு மலமளம்னு ஊராக்கு போயிட்டு வந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு வந்து என்ன செய்வோம்? நிற்போம். இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நடக்குது? பெத்தவங்களை பிள்ளைக்கு முடி வெட்டுறதுக்கு ரிசர்வ் பண்ணி முடி வெட்டுறாங்க. என்ன கட்டிங்க? என் பையனுக்கு பாக்ஸ் போடுங்க, என் பையனுக்கு இங்கிருந்து டைல் விடுங்க. ஒரு பையன் பாக்குறேன், அப்படி அம்மாத்தா வெட்டி கூட்டிட்டு வர பையன் தான். முன்னாடி இருந்து பார்த்தா ஆண் மாதிரி இருக்கான், பின்னாடி இருந்து பார்த்தா பெண் மாதிரி இருக்கான். இது என்னப்பா? இது டைல் பாய். பின்னாடி ஜட மாதிரி இருக்குங்க. அவனை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையன் மாதிரி இருக்கான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டின மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கரைச்சிருக்காரு, சரி வெட்டி இருக்காருன்னு நினைச்சுக்கலாம். இந்த பக்கம் இருந்து பார்த்தோன்னா வெட்டாத மாதிரி இருக்கு. இது என்னப்பா? ஒன் சைடு கட்டிங் பாய் அப்படிங்கிறான். நேற்று முந்தா நாள் வரையும் கருகருன்னு முடி இருக்கு, 4வது நாள் பார்த்தோம்னு சொன்னா வெள்ளை வெள்ளையர்னு முடி இருக்கு. அதுக்குள்ளேயுமா நரைச்சிருச்சு? இளநறையா இருந்தாலும் இப்படியா நரைக்கும் அப்படின்னு கேட்டா இது என்னப்பா? பெப்பர் அண்ட் சால்ட் பாய் அப்படிங்கிறான். பெப்பர் சால்ட்லாம் நம்ம சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிட்டுருக்கோம், வேணுடா தலையில ஊத்திட்டு வரோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இன்னொரு பையன் இருக்கான், கருகருன்னு முடி இருக்கு. இவன் பாத்தீங்கன்னா திடீர்னு நாளைக்கு மறுநாள் பார்த்தோம்னா மஞ்சள் கலர்ல மஞ்சள் பூத்து போன மாதிரி மண்டை வந்து நிக்கிறான். இது என்னப்பா? புள்ளிங்கோ பாய். பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய கொடுமையும் குத்துமாக இருக்கிறது. இந்த கோமாளித்தனத்திற்கு பேர்களை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டஸ் புஷ்ன்னு நினைத்தா பேரை வச்சுக்கிறான். நம்முடைய இந்திய மக்கள்கிட்ட உள்ள பலகீனங்கள்ல முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல சொன்னா அதை சரியானதுன்னு நினைச்சுவாங்க. இது இந்திய மக்கள்கிட்ட உள்ள பலகீனம்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. நீங்க தப்பான விஷயத்தை கூட இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னேன்லங்க, இந்த முடி வெட்டுறது, இந்த கிழிஞ்ச பேண்ட் போடுறது, இதெல்லாம் எப்படி சிரிக்கிறீங்க நீங்க? இதையே தானே இன்னைக்கு பெரிய அளவுல வியாபாரமா பார்த்துட்டு இருக்கான். சொல்லுங்க, கிரிக்கெட் விளையாடுற ஆள்ல இருந்து படம் நடிக்கிற ஆள்ல இருந்து எல்லாருமே இப்படித்தானே ஏச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இதான் நடக்குது. குறிப்பாக இளம் பெண்களை வைத்து சீரழிவுக்கு வழிவகுக்கிற வியாபாரம் நடக்கிறது. இன்னைக்கு நாம முஸ்லிம்கள் புர்கா கல்ச்சரை வீரியமாக சொல்லும் பொழுது இஸ்லாத்தை தீவிரமா எதிர்க்கிறாங்க இல்லையா மேலை நாட்டவர்கள். இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு இவர்கள் சொல்லுகிற புர்கா கல்ச்சர் தான். அதான் காரணம். இன்னைக்கு பெண்களினுடைய மேனியை வைத்து தோலையை வைத்து மிகப்பெரிய வியாபாரம் நடக்கிறது. அதான் உண்மை. இப்ப நீங்க புர்கா போட்டு வந்து கண்ணியமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இப்ப புர்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாட்டுல என்னங்க நடக்குது? ஒரு பெண் வந்து சாதாரண ஒரு அரைகுறை ஆடையோடு வந்து நின்னா சாதாரணமா வந்து நிக்க முடியுமா? அப்படி எல்லாம் நிக்க முடியாது. அரை ஒரு ஆடையில வந்து நின்னா உங்க கை தெரியுது, கரையரன் இருக்கு, அது ஒரு மாதிரி மாஸ்டர்ஸ் ஆயிருக்கு, அதுக்கு பளபளன்னு இருக்கிறதுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க? கிரீம் தடவுங்க. புர்கா போட்டவங்க கிரீம் வாங்குவாங்களா? போடா நீயும் கிரீமும் அப்படின்றுவோம். வெளியே தெரிஞ்சாதான வியாபாரமே. அதே மாதிரி முகத்தை என்ன செய்யணும்? சாதாரணமா புர்கா போட்டு கவர் பண்ணிட்டா மோசமா போயிட்டு இருப்போம், யாரும் பார்க்க மாட்டான். சும்மா திறந்த தலையோட ஒன்னும் இல்லாம அரையும் குறையுமா போய் நிற்கும் போது என்ன ஆகுது? எவனா பாக்குறானா? நீங்க வந்து கரையர்ன்னு இருக்கீங்க, அதுக்கு வந்து என்ன செய்யுங்க? காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் தடவுங்க, உங்களை வச்சு வியாபாரம் பார்ப்பான். இப்ப நீங்க நல்லா பாத்துங்க, இந்த சீரழிவு கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி வெளியில அவங்க போய் விற்கணும் சொன்னாலே, வெளியில கடத்தரவுக்கு போகணும்னு சொன்னாலே 500 ரூபாய் செலவு பண்ணா வெளியே போக முடியாது.
வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகணும்னா மேக்கப் செட்டை நான் சொல்றேங்க, கொஞ்சம் காஸ்ட்லியா போனீங்கன்னா 10,000 15,000 சினிமா நடிகைகள் மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாப சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எத்தகைய பெண் சமுதாயத்தை வார்த்தெடுத்தது என்று யோசித்து பாருங்க. வயசானாலும் சரி, இளம் வயது பெண்களானாலும் சரி, இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்முடைய பிள்ளைகளை கெடுப்பதற்கு சுற்றி சுற்றி வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலம் இருந்துச்சு, தேடி போய் தீமை செய்ய வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம்? நீங்க தேடி போய் எல்லாம் தீமை செய்ய வேணாம், உங்களை தேடி தீமை வருகிறது, நம் மீது தீமை திணிக்கப்படுகிறது. இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் வாழும் பொழுது ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இளம் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதனாக நடக்க வேண்டும். இதான் உண்மை. அப்படி கட்டுப்படாவிட்டால் அந்த இளைஞனும் இளம் பெண்ணும் எப்படி மாறிவிடுகிறான் தெரியுமா? அவன் சமூகத்துக்கும் புரோஜனம் இல்லாமல் தனக்கும் புரோஜனம் இல்லாமல் போய்விடுகிறான். ரொம்ப பரிதாபகரமான ஒன்று. சஹாபிய பெண்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அந்த பெண்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார்கள் சிறு வயதில் இருந்தே. அதாவது ஒரு பெண்மணியை நான் சொல்லுகிறேன், இளம் பெண்கள் யாராவது இங்கு அமர்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மார்க்க விஷயத்தில் போட்டி போட வேண்டும் என்றால் இந்த பெண்ணோடு போட்டி போடலாம், தாராளமா போட்டி போடுங்க, தப்பில்லை. அந்த பெண் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? உலகத்தில் எந்த பெண்ணும் எந்த இஸ்லாமிய பெண்ணும் இந்த காரியத்தை செய்ததில்லை. அப்படிப்பட்ட வரலாற்று காரியம். அந்த பெண் யார் என்று பின்னால் சொல்லுகிறேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த பெண்மணி யார்? தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்து மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வந்து விட்டார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர் சரணடைந்து விட்டார். நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லி வந்துட்டாங்க. பூர்வீகம் மக்கா, முஹாஜிர். இவங்க வந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருந்த சட்டத்தையே மாற்றுகிறான். ஒரு பெண்ணுக்காக, ஒரு தன்னந்தனி பெண்ணுக்காக குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டமே மாறியது, கடுமையான சட்டமே மாற்றப்பட்டது என்று சொன்னால் அது இந்த பெண்ணுக்காக தான். அந்த அம்மையார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்க வந்திருக்கிறேன், முஸ்லிமாக வந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா ஜாஅத்துகுமுல் முஃமினாத் முஹாஜிராத், உங்களிடத்துல மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே ஆயின் ஃபம்தஹினூஹுன், அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்களா? வந்த உடனே என்ன பண்ணாதீங்க, நீ எதுக்கு வந்த அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட வந்து என்ன செய்ய வேண்டாம், பிரச்சனை பண்ண வேண்டாம். எதுக்கு வந்தாங்கன்னு முதல் டெஸ்ட் பண்ணுங்க. அல்லாஹு அலமு பீமானிஹிம், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். மனசுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இன்னஹு அலிமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் தான் ஊடுருவி அறியக்கூடியவனாக இருக்கிறான். சரி, வந்துட்டாங்களா? வந்த பிறகு நீங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்க. ஃபைன் அலிம்துமுஹுன்ன முஃமினாத்தின், அவர்கள் மூமீன்கள் என்பதை நீங்கள் அறிந்தால், இறை விசுவாசிகள் தான் என்பதை அறிந்தீர்களே ஆயின் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், மக்கத்து காபீர்கள் இடத்துல திருப்பி இந்த பெண்களை அனுப்பிடாதீங்க. ஏன் அனுப்புனா என்ன பிரச்சனை? லாஹுன்ன ஹில்லுல் லஹும், இந்த பெண்கள் அவர்களுக்கு தகுதியானவர்கள், ஹலாலானவர்கள் இல்லை. வலாஹும் யஹில்லூன லஹும், அவர்களும் இந்த பெண்களுக்கு தகுதியானவர்கள் இல்லை. இவங்க வந்து ஒழுக்கத்தை நாடக்கூடியவர்கள், தவறுக்கு போகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள், ஐங்கால தொழுகையை உயிர் மூச்சாக பேணக்கூடியவர்கள். அங்க இருக்கிறவன் அப்படி இருப்பானா? இருக்க மாட்டான். வாத்துஹும் மா அன்ஃபகு, அங்கிருந்து அவர்கள் வருகிறார்கள் என்றால், அவர்கள் கொடுத்த மகர் தொகையை மக்கத்து காப்பீர்கள் கேட்டார்கள் என்றால் தாராளமா கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருங்க, பெண்களை மட்டும் அனுப்பிடாதீங்க. நல்லா அவ்வளோ ஆழமா சொல்லி காட்டுறோம். அதாவது மகர் அப்படிங்கிறது வந்துங்க, இஸ்லாம் வந்து அதை போக்கஸ்டா மக்களுக்கு மத்தியில் சொல்லிச்சு, வீரியப்படுத்தியது. ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே மக்கத்து மக்களிடத்துல மகர் கொடுக்கிற பழக்கம் புழக்கத்துல தான் இருந்துச்சு.
ஆண் தான் பெண்ணுக்கு கொடுப்பான். அவ அகராதியில வரதட்சணைன்றதை நம்ம பார்க்க முடியல, படிக்க முடியல. அப்படி கொடுத்து அவர்கள் கல்யாணம் செய்தார்கள். அவங்க கொடுத்திருந்த மகரை கவர்மெண்ட் வந்து நீங்க திருப்பி கொடுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் எந்த கட்டளையை திருப்பி உடைத்து போடுகிறான் என்று சொன்னால், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய யாராவது மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஒயின்கான முஸ்லிமன் அவர் இஸ்லாத்தை ஏற்று வந்தாலும் கூட நீங்க எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடணும்னு சொல்லி மக்கத்து காபீர்கள் கையெழுத்து போட வச்சாங்க இல்லையா, அந்த விஷயத்தை அல்லாஹ் மறுத்துட்டான். ஆண்களா இருந்தா அனுப்பிக்கங்க, பெண்கள் அனுப்பாதீங்க. பெண்களா இருந்தாலும் அனுப்பணும்ன்றது ஆதிய கட்டளை, முதல் கட்டளை. ஆனால் இந்த வசனம் இறங்கிய பிறகு பெண்களை அனுப்பக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டத்தை மாற்றுகிறார். நீங்க இன்றைக்கு யாராவது ஒரு இளம் பெண்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் மார்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தரஜாவை நீங்கள் எட்ட வேண்டும் என்று ஆவல்படுகிறீர்களா? இதோ இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிற உம்மு குல்சூம் என்கிற பெண்மணியோடு போட்டி போடுங்க. உயரத்துக்கு நீங்க வந்துடலாம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளம் பெண்கள் எப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறதுனா ஒழுக்க மீறல்கள் மட்டும் கிடையாது, அது மட்டும் பெத்தவங்க மனசு நோகடிக்காது. திருமண விவகாரங்களிலும் பெண்கள் தங்களுடைய நிலையை மீளாய்வு செய்ய வேண்டும். யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை ஒரு முறை யோசிக்க நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது என்னவென்றால், இன்றைக்கு திருமணங்கள் நடப்பது நம்முடைய தௌஹீத் பிரச்சாரம் இருக்கிற காரணத்தினால ஒரு ஏழை தாய், ஏழை குடும்பம் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா, அதிலையும் குறிப்பாக மார்க்கத்தினுடைய தௌஹீதினுடைய அடிப்படையை விட்டு விலகி திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 30 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது. இந்த பிள்ளை என்ன பண்ணணும்? நம்ம அம்மா அப்பாக்கு, நம்முடைய அத்தா அம்மாக்கு இவ்வளவு சிரமத்தை நம்ம கொடுக்க வேண்டாம். நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? வாழ்க்கை ஃபுல்லா அவங்க மனநோயாளியா மாறணுமா? கடன் அடைக்க முடியாம சொத்து பத்தை எல்லாம் விற்கணுமா? இப்படித்தானே கேட்கணும். இதான இஸ்லாமிய பெண்மணிக்கு அழகு. ஆனா இன்னைக்கு பெண்கள் பார்க்கிறோம், தன்னுடைய பெற்றோர்களை உயிரோடு நடைப்பிணமாக மாற்றக்கூடிய காரியங்களை இந்த திருமணத்தின் பெயரால் செய்கிறார்கள். பெத்தவங்க மனசு நோகடிக்கிறதுக்கு அடிச்சுதான் திட்டி தான் நோகடிக்கணும்னு கிடையாது, இப்படி நோகடிக்கலாம். தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி? கல்யாணம் முடிக்கும் பொழுது நான் அவனைத்தான் கட்டுவேன், இவனைத்தான் கட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி, அல்லது பெத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை இவர் வந்து ஏற்றுக்கொண்டு, அங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல இவரிடத்துல இருந்து வாங்குவது எல்லா விதமான பொருட்களையும் பெண் வீட்டிலே வாங்கலாம் முடிவு பண்ணாம போல. இன்னைக்கு நடப்பே அப்படித்தாங்க போகுது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. இடையில ஒரு 20 வருஷம் பிரச்சாரம் செய்து செய்து இந்த வீரியம் கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சம்பாதிக்கணும், வசதியா இருக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா, பையனுக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, 2 பேருமே பார்க்கறது வசதியான வீடா இருக்கணும். உள்ள போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் நோக்கம் கிடையாது. இவங்கள்ட்ட இருந்து என்ன வாங்கலாம் அதை யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் நீ வட்டி கடன் வாங்கி கொடுக்கறன்ற சூழ்நிலை நான் உனக்கு உண்டாக்க மாட்டேன். மார்க்கத்திற்காக என்னை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நபர் வரட்டும், அதுவரை நான் வந்து தாராளமா வெயிட் பண்றேன். என்னால நீங்க சாக வேண்டாம் சொல்லணுமா இல்லையா? ஆனா சில பெண்களை பார்க்கிறோம், ஆடம்பரமாக, அலங்காரமாக, ஒய்யாரமாக இவர்களுடைய செலவுக்காக வேண்டி மிக மிகுதியான கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த புள்ள போய் மாப்பிள்ளை வீட்டுல போடுற புர்கா என்ன, நடக்கிற நடை என்ன, இவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை என்ன, நல்ல வசதியாக மிடுக்காக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பெற்றோர்களை நீங்க பாருங்க, தினசரி அவங்க தூங்கி எழுந்திருக்கும் போது பித்து பிடித்தார் போல எழுந்திருக்கிறார்கள். 30 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, என்ன பண்ணி அடைக்கிறதுன்னு தெரியலையே. தகப்பனார் சம்பாதிக்கிற ஒரு 30,000 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டாரு. இருக்கிற நகை நட்டு இடம் எல்லாம் எல்லாத்தையும் வித்தாச்சு, என்ன பண்ணி நம்ம வர்றது? இதை இளம் பெண்கள் கவனிக்க வேண்டாமா? சீரழிவு என்றால் தப்பு தண்டா செய்வது மட்டுமா? இது சீரழிவு இல்லையா? கவனிக்க வேண்டும். நீங்க இப்படி செய்தீங்கன்னா நாளை மறுமையிலே
இளம்பெண்களும் பெற்றோர்களை துன்புறுத்திய ஒரு குற்றத்தில் தன்னுடைய கையை நனைத்த ஒரு பாவத்திற்கு ஆளாகுவார்கள். இது இஸ்லாத்தினுடைய எச்சரிக்கை. இளைஞர்களுக்கு என்ன எச்சரிக்கை? இளைஞர்கள் எப்படி சீர்கட்டு போகிறார்கள்? இன்றைக்கு போதை பழக்கம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டிலும் ரொம்ப சகஜமாகத்தான் இருக்கு. அதாவதுங்க நம்ம நாட்டிலங்க கல்வியும் கிடைக்கும், கள்ளச்சாராயமும் கிடைக்கும். ரெண்டுமே நம்ம நாட்டில் கிடைக்கும் தான். இது இஸ்லாமிய நாடு கிடையாது. நீ குடிச்சைனா உனக்கு இந்த தண்டனை, அன்ன தண்டனை, இப்படி அங்க மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? அப்படி இருக்கிறனால தான் உலகத்தினுடைய ஒரு அளவீடுகளிலே கிரைம் ரேட் ரொம்ப கம்மியா குறைச்சலா இருக்கிற பகுதின்னு நீங்க பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் தான். குறிப்பா சவுதி, மஸ்கட் அந்த மாதிரியான ஒரு பகுதிகள். ஏன் அது குற்றவியல் எண்ணிக்கையில குறைவாக இருக்கிறார்கள் என்றால் அங்கு மது புழக்கம், போதை புழக்கம் இல்லை. அதனாலதான் இதை யார் கவனிக்கிறோமோ இல்லையோ, பெற்றோர்களும் அரசியல்வாதிகளும் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். நம்முடைய தமிழகம் இன்னும் கல்வியில் வளர்ந்த மாநிலமாக மாற வேண்டுமா? முதல்ல நீங்க போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க. வருமானத்துக்காக டாஸ்மாக நடத்தி அப்படி என்ன சாதிச்சிட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏங்க டாஸ்மாக் இருக்குங்க, இருந்தே நம்முடைய தமிழ்நாடு இவ்வளவு கல்வியில உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், இந்த டாஸ்மாக் ஒழிச்சிட்டு போதை பழக்கத்தை குறைச்சி பசங்கள்லாம் படிப்புல கவனம் செலுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் எத்தனை அறிவாளிகளை நம்முடைய தமிழ்நாடு உருவாக்கும்? நான் சொல்வது கற்பனையா உண்மையா? யோசித்து பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அரசியல் சார்பு இல்லாம தான் நடக்கும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது மட்டும் காமனா இருக்கும். பாத்துறீங்களா? அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் வச்சு எப்படிடா கல்லா கட்டுறது? ரெண்டு அரசாங்கத்துக்கும் போட்டி தான். இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க. பொதுமக்களாகிய நாம் சொல்கிறோம், ஒரு சாமானிய தமிழக குடிமகன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன், இரண்டு அரசாங்கமுமே போதை பழக்கத்தில் சம்பந்தம். மற்ற விஷயத்தில் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன் இப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. போதை இல்லாத ஒரு மாநிலத்தை நீங்க உருவாக்குங்களேன், சீரழிவுகள் தானா குறையுங்க. அதாவது தீமைகளினுடைய தாயம் அதுதான். தீமைகளினுடைய ஊற்றுக்கண்ணே, தீமை சுனை எடுக்கிற ஆரம்ப இடமே போதை தான். பெரிய பெரிய மத கலவரம் எல்லாம் நடக்குது இல்லைங்க, அந்த கலவரத்தில் போய் நிக்கிறவன் வேணும்னே அடிச்சு ஒடிச்சு கண்ணாடி ஜன்னலா கடையை ஒடிக்கிறவன் ரொம்ப குறைச்சலான ஆள் தான். கலவரம் பண்ண போறவனுக்கு இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அவனுக்கு நீங்க போதை ஊத்தி கொடுத்தா போதும். அவனுக்கு மரமும் ஒண்ணுதான், மட்டையும் ஒண்ணுதான், ஆணும் ஒண்ணுதான், பெண்ணும் ஒண்ணுதான், பச்சை குழந்தையும் ஒண்ணுதான். கண்ணுல எது கிடைச்சாலும் என்ன செஞ்சிருவான்? அழிச்சு நார் நாரா நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட செயல் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் நடக்குதா? யோசித்து பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி நாமே பார்த்திருக்கிறோம். ஒரு இளைஞன் போதையால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இழந்தான் என்று நான் சொல்கிறேன். அதாவதுங்க 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஒரு சின்ன பையன், அவன் என்ன பண்றான் தெரியுமா? படிப்புனா பயங்கரமா படிப்பான். பொம்பளை பிள்ளைங்க கூட அவனை முந்தி வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அப்படி இருப்பான். அவன் படிக்கிற கிளாஸ்ல செகண்ட் ரேங்க்கு தான் போட்டியே நடக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் இவனுக்கு எழுதப்பட்டது. யாரும் இவனை ஒவ்வொருத்தரும் பண்ணி முறியடிச்சு வர முடியாது. அப்படி படிச்சவன், நல்லா படிச்சான். தப்பான வார்த்தைகள் கூட பேச மாட்டான், சத்தமா கூட பேச மாட்டான். அமைதியின் ஒட்டுமொத்த மறு வடிவமாக இருக்கிறான். நல்லா படிச்சான், +2 படிச்சான், காலேஜுக்கு போறான். சேரக்கூடாத ஆட்களோடு சேர்ந்துட்டான். அதனுடைய விளைவு 25 வயசுல குடிச்சு 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 மௌத்தா போயிட்டான். யாரு? இவங்க அப்பா குடிகாரர் கிடையாது, இவங்க குடும்பத்துல யாருமே போதை கிட்ட கூட போறது கிடையாது. நல்ல பையன், வீட்டிலையும் இஸ்லாமிய சிந்தனை இருக்கிறது. எங்கு இவனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்று சொன்னால், இவனுடைய கேடுகாலம் எப்பொழுது துவங்குகிறது என்று சொன்னால், இவன் கல்விக்காக வேண்டி கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது அந்த நண்பர்களோடு சேர்ந்து ஏற்பட்ட போதை பழக்கம் தான். கடைசியில் அவங்க அம்மா புலம்புறாங்க, என் பையன் 25 வயசுல போய் சேர்ந்துட்டான், நான் என்ன பண்றது? அவனுக்காகத்தான் நான் இப்ப புதுசா எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். இது எவ்வளவு பெரிய வேதனை! இதெல்லாம் பார்க்கறதுக்கா உயிரோட இருக்க தம்பி? அவங்க புலம்பி தீர்க்கிறார். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி நம்முடைய புள்ள நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் காப்பாற்றணும். இதுல பகுதி அளவுக்கு நடந்தாலே அது பெற்றோர்களுக்கான மிகப்பெரிய கை சேதம் என்று நான் சொல்றேன். பையன் உயிரோட இருந்து
அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு சிகரெட் பழக்கத்துக்கு ஆளாயிருந்தாலும் கூட அது எவ்வளவு பெரிய சீரழிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அமானித மோசடி தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுறது பெற்றோர்கள் மற்றும் இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதாவதுங்க, பையன் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்பான், காலேஜுக்கு போய் நல்லா படிப்பான், நல்ல சம்பாரிச்சு கொடுப்பான். ஆனா கல்லூரிகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி அதை சொல்லி தருவார்கள். ஒழுக்கமா நடக்கிற எப்படின்னு சொல்லி தருவாங்களா? நான் கேட்கிறேன், எந்த ஒரு பையனாவது ஊர்ல இருக்கும்போது பயங்கரமான ஒரு மோசடியா சேட்டைகளா பண்ணிக்கிட்டு இருந்தான் தம்பி, அவனை நான் அந்த காலேஜுக்கு அனுப்புனேன். அனுப்பும்போது அவன் போயிட்டு வந்தான் பாருங்க, சுத்தமான பையனா வந்துட்டான். காலேஜுக்கு போயிட்டு வந்து என் புள்ள தொழுகிறான், காலேஜுக்கு போயிட்டு வந்து குடிப்பழக்கத்தை விட்டுடான், கல்லூரிக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என் சொல் பேச்செல்லாம் கேட்கிறான். இப்படி யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? நான் கல்லூரியை தப்பா சொல்லல, நடப்பை சொல்லுகிறேன். ஒரு ஆள் அப்படி காட்ட முடியுமா? முடியாது. ஆனா இதுக்கு தலைகீழா நிறைய பேரை காட்டணும். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கல்வி வியாபாரமானதனுடைய விளைவாக நம்முடைய பிள்ளைகளின் ஒழுக்கத்திற்கு மதிப்பே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அவன் யாரா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட போக்கிரியா இருந்தா என்ன, எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தா போதும் என்றுதான் நிறுவனங்கள் நினைக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் அப்படி நினைக்காதீர்கள். நம்முடைய பிள்ளை நமக்கு சம்பாதித்து கொடுத்தால் போதும், அவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல நினைச்சீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை நாம ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைக்கிறோம்னு அர்த்தம். ஏடிஎம் என்னங்க வேலை? அதுக்கு என்னங்க வேலை? நீங்க போய் காடை போட்டீங்கன்னா காசு வரணும், அதானே? அந்த காசு உங்கள் காசு, வங்கி மூலியமாக வருகிறது. இப்போ பிள்ளைக்கு நாம படிக்க வைக்கிறோம்ன்ற பேர்ல முதலீடு போட்டோம், அவன் அந்த முதல லாபமா பல மாதங்கள்ல நமக்கு ஈட்டி கொடுக்குறான். இப்படி நினைக்கலாமா ஒரு முஸ்லீமானவங்க? ஒரு முஸ்லீமா பிறந்த மனுஷனுக்கு உலகம் முக்கியம் சொன்னா மறுமை முக்கியம் தான். உலகமும் மறுமையும் ஒரு முஸ்லீமுக்கு இரண்டு கண்கள் போன்று. ஒரு கண்ணு போதுன்னு உலகத்துல எவனாவது சொல்லுவானா? கண்ணே இல்லாத ஆள்கிட்ட கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேன், அண்ணா உங்களுக்கு ஒரு கண் இருந்தா போதுமான, ரெண்டு கண் இருந்தா நல்லா இருக்கும் தம்பி, அப்படிதான் அவரே சொல்றாரு. அப்போ ஒரு முஸ்லீமா பிறந்தால் எப்படி நினைச்சிடக்கூடாது? என் பையன் இங்க படிச்சா மட்டும் போதும் நினைக்காதீங்க, படிக்கவும் செய்யணும், அவன் நல்ல மனுஷனா முஸ்லீமான ஒரு மனுஷனா இருக்கணும். முஸ்லீம் என்று சொன்னால் புர்கா அணிவதோ, தலையில் ஷால் அணிவதோ, வெள்ளை கையிலையும் கலர் சட்டையும் அணிவதோ அல்ல. அது ஒரு அடையாளம் தான். முஸ்லீம் என்பதற்கான அடிப்படை தகுதி, ஒரு அல்காரிதமே என்னவென்று சொன்னால், ஐவேளை தொழுகையாளியா இருக்கணும், புகைப்பழக்கம் இல்லாமல் இருக்கணும், மது புழக்கம் இல்லாமல் இருக்கணும், முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தூதரை தலைவராக ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னால, அரசியல் கட்சியினர்களுக்கு பின்னால, மற்ற மற்ற ஆட்களுக்கு பின்னால அர்த்தமே இல்லாமல் அலைகிறார்களே. நான் சொல்லுகிறேன், இந்த இஸ்லாமிய சமூகம் உன்னை வழி நடத்துவதற்கு தலைவன் இல்லாத சமூகமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ சமூக மக்கள் தலைவன் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது, எங்க போகணும் தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், வமா அர்சல்னாக் இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கக்கூடிய, நம்பக்கூடிய மக்களுக்கு இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது. இதை தாண்டி வேற என்னங்க வேணும்? பையனுக்கு பெற்றோர்கள் சொல்லுங்க, அவன் நல்லவனா நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? குச்சி எடுத்துருந்து போடு போடுங்க, உன்னை வெளுத்துருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அடுத்த கட்டம் தான். துவக்க கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை காட்டுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான தலைவரை நீங்கள் காட்டவில்லை என்று சொன்னால் தவறான தலைவரை தேடி அவர்களே செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி, கையை மீறி நிலைமை செல்லும் பொழுது நாம் கத்தி கூச்சல் போட்டு ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லை என்பதை கவனத்தில் வைத்து இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகத்தினர்கள் அவர்களும் நல்ல முறையில் தன்னை அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் இதுக்கு பெரிய போய் ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். குர்ஆன் சொல்வதை படியுங்கள், ஹதீஸ் சொல்வதை படியுங்கள், சஹாபிய பெண்மணிகளின் கட்டுக்கோப்பான வாழ்க்கை படியுங்கள், உம்மு குல்துமை படியுங்கள், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை படியுங்கள், அவருடைய மகனை படியுங்கள். இன்றைக்கு உலகத்தில் நல்லவர் என்று போலிகளாக யாரையெல்லாம் காண்பித்து நம்முடைய கண்களை கட்டி ஒரு மாயையில் நம்மை ஆழ்த்தி
தேவையற்ற தீமைகளின் பக்கம் நம்மை அழைத்து செல்கிறார்களோ அதிலிருந்து விலகி சீரழிவை விட்டு தவிர்ந்து நம்முடைய சமுதாயம் தலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலின் பெயரால், சினிமாவின் பெயரால், கல்வியின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் இப்படி எந்த வகையிலும் நம்முடைய இளைஞர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாக கூடாது என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு இந்த இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி சீரழிவை விட்டு தப்பிப்பதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.